ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி சாஃப்ட்வேர் டிசபிள் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கு, அல்லது உங்களால் அந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்த முடியலைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு வாட்ஸ்அப்லேருந்து சாட் பண்ணியிருப்பீங்க, அந்த வாட்ஸ்அப்லேருந்து பே பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எந்த வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி பேமெண்ட் பண்ணினீங்களோ அந்த வாட்ஸ்அப்லேருந்து இந்த நம்பருக்கு கீழே தெரிகிற நம்பருக்கு திரும்பவும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க. ரிஜிஸ்டர் இமெயில், ரிஜிஸ்டர் நேம், ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர், இது 3மே கொடுத்துருப்பீங்க. இது 3ஐயும் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் எந்த நம்பர்லேருந்து காண்டாக்ட் பண்ணீங்களோ அந்த நம்பர்லேருந்து தான் பண்ணணும். முடிஞ்சால் நீங்கள் பேமெண்ட் பண்ண ரிசிப்டையும் கண்டிப்பாக போடணும். ஏன்னா நிறைய பேருக்கு பேமெண்ட் பெண்டிங் வச்சுருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பேமெண்ட் பண்ண ரிசிப்ட் என்னவோ அதை போடணும். மேலே நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா, புது ஆப் ஃபைல், அதாவது இதே ஆப் தான், அப்டேட் செய்யப்பட்ட ஆப்பும் நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் ஆக்டிவில் இருக்கக்கூடிய உங்களுடைய லைசன்ஸ் கீயையும் எடுத்து கொடுப்பாங்க. அந்த லைசன்ஸ் கீயை உங்களுக்கு வந்த அப்புறம் நீங்கள் எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இதை சாம்பிளாக பார்த்து அப்படியே பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் பழைய ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கு கண்ட்ரோல் பேனலுக்கு போயிடுங்க. உங்களுடைய கண்ட்ரோல் பேனல்னு சர்ச் பாரில் சர்ச் பண்ணிங்கனாக்கா கண்ட்ரோல் பேனல் வரும். அந்த கண்ட்ரோல் பேனலுக்கு போங்க. இந்த கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் அன்இன்ஸ்டால், இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் எல்லா சாஃப்ட்வேருமே அங்கே விசிபிள் ஆகும். ஸோ அதில் குளோபல் வாட்ஸ்அப்பை தேர்ந்தெடுங்க. அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணாலோ ரைட் கிளிக் பண்ணாலோ அன்இன்ஸ்டால் கேட்கும். எஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தபடியாக உங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக அந்த ஃபைல் அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் எந்த நம்பர், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த நம்பர்லேருந்து சாட் பண்ணீங்களோ அந்த நம்பரில் நீங்கள் சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புது ஃபைல் வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, அல்லது டவுன்லோட் லிங்காக உங்களுக்கு வரும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது உங்களுக்கு பிளாக் ஆன மாதிரி ஏதாவது ஸ்க்ரீன் வரலாம். அந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஏதாவது பிளாக்கிங் ஸ்க்ரீன் வந்துச்சு அப்படின்னா அதில் பாருங்கள், மோர் இன்ஃபோ அப்படின்னு ஒரு பட்டன் வரும். அந்த மோர் இன்ஃபோவை கிளிக் பண்ணிங்கனாக்கா கீழே கீப் எனிவே அல்லது டவுன்லோட் எனிவே அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். ஸோ நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா டவுன்லோட் ஆகிடும். இப்போ டவுன்லோட் ஆன உடனே அந்த ஆப்பே ஓப்பன் ஆகும். இதில் ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை, உங்களுடைய நேம், இமெயில், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் அப்படியே போடுங்க. அதில் நம்ம அனுப்பியிருக்கக்கூடிய லைசன்ஸ் கீயை போட்டுக்கோங்க. கொடுத்து ஆக்டிவேட் கொடுங்க. உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதில் செட்டிங்ஸ் இருக்குது. இந்த ஃபியூ செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மேக்ஸிமம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் 45ன்னு வச்சுக்கோங்க. 45 to 50ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக பக்கத்தில் ஸ்லீப் மோட்டுன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு அதை மெசேஜ் 10ல் வச்சுக்கோங்க. மினிமம் 300 வைங்க. மேக்ஸிமம் 350 அல்லது 325, அது எது வேணால் வச்சுக்கலாம். அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கக்கூடிய பக்கத்தில் ஒரு பட்டன் எனேபிள் பண்ணியிருக்கோம், அதை டிசபிள் பண்ணிடுங்க. டிசபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. அடுத்தபடியாக ஸ்டோரேஜுக்கு போங்க. ஸ்டோரேஜை எனேபிள் பண்ணுங்கள். அதில் 30 டேஸ்னு டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதை நீங்கள் கஸ்டமைஸ் வேணால் பண்ணிக்கோங்க. 10 days 15 days கூட கஸ்டமைஸ் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் தான் போடுவோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.